சில காலங்கள் தான் இருக்கும், இல்ல காலங்கள் இருக்கு. இப்ப இன்னைக்குதாங்க ரிசல்ட் வந்திருக்கு. இதுக்கு மேலதான் தமிழ்நாட்டுல எல்லாமே புதிய கட்சிகளுக்கு வந்து நீங்க வலுவான எதிர்கட்சி இல்ல, அவங்க எல்லாம் ஜெயிக்கலையான்னு கவலைப்படுறீங்களா? இது பீகார் மக்களோட வேடிக்கைமா? நம்ம விருப்பத்துக்கெல்லாம் ஒண்ணும் நடக்காது. மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர இதுல எதிர்கட்சி ஐயோ குறைஞ்சு போச்சே என்ன பண்றது அந்த கவலை எல்லாம் வேண்டாம். மக்கள் யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறார். வெறும் 10,000 ரூபாய்க்கு விலை போன தேர்தல் வெறும் 10,000 ரூபாய்க்கு விலை போன தேர்தல் பதிவு பண்ணியிருந்தார் எக்ஸலத்துல. அதை எப்படி தன்னுடைய சொந்த மாநிலத்து மக்களை இதைவிட இழிவாக வேற யாரும் பேச முடியாது. எந்த தொகுதி கேட்கறது, எவ்வளவு தொகுதி கேட்கறது, இது எல்லாமே எங்களோட தேசிய தலைமை தான் முடிவெடுக்கும். தேர்தல் வியூக வகுப்பாளரா யார் வேணாலும் இருக்கலாங்க. அட்வைஸ் பண்றது வேற, நேரடியா தேர்தல் களத்துல நிக்கிறது வேற. அதனால மக்கள் தெளிவா புரிஞ்சுட்டு தான் இருக்காங்க. நீங்க பீகார் மாதிரியான மக்களே யார் தேர்தல்ல அங்க ஜெயிக்கணும், நமக்கு யார் வேண்டும், எந்த ஆட்சி வேண்டும் அப்படிங்கறத தெளிவா இருக்காங்க. அதனால தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் எல்லாமே வந்து தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பது இந்த பீகார் தேர்தல் காட்டுகிறது. பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு கூட்டணி கட்சியோட, சரிங்களா? அப்போ துணை முதலமைச்சர் பதவி வந்து பாஜக கேட்குமா, இல்ல அதுல ஏதாவது பதவிகள்ல மாறுபட? இந்த முதலமைச்சர், துணை முதலமைச்சர், மந்திரி சபை இது எல்லாமே டெல்லியில எங்களோட கட்சி முடிவு பண்ணும். நன்றி. காங்கிரஸ் சந்திக்க என்ன காரணம் நினைக்கிறேன்? அதை காங்கிரஸ்காரங்க சுய பரிசோதனை பண்ணிக்கிறாங்க. மக்களை விட்டு வெகு தூரம் காங்கிரஸ் கட்சி சென்று விட்டது. இரண்டாவது, ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சி, ஒரு குடும்ப